அன்பு நண்பர்களே, அவசிய செய்திகளின் இன்றைய செய்தி தொகுப்பை உங்களுக்கு வழங்குவது உங்கள் பேரன்பிற்குரிய தொகுப்பாளினி நான் ஜனனி கணேசன். இன்றைய முக்கிய செய்திகளின் தொகுப்பை பார்க்கலாம். பாகிஸ்தான் பொருளாதாரத்தில் 35% கட்டுப்படுத்தும் அந்நாட்டு ராணுவம் அடங்கி போவார்கள் என நினைக்க முடியாது, நினைக்க போவதும் கிடையாது என அண்ணாமலை கூறியுள்ளார். தனியார் யூடியூப் சேனல் நடத்திய நிகழ்ச்சியில் பேசிய அண்ணாமலை, பாகிஸ்தான் என்று முரட்டு குணம் கொண்ட நாட்டுடன் நாம் சண்டை போடுகிறோம். இது கடைசி சண்டை கிடையாது. லஷ்கர்-இ-தொய்பா, ஹிஸ்புல் முஜாஹிதீன் பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டுள்ளனர். அவர்கள் பழிவாங்க நினைக்கின்றனர். பாகிஸ்தானை பொறுத்தவரை இந்தியா எதிர்த்தால் மட்டும் அந்த நாடு அங்கு இருக்க முடியும். அப்போதுதான் ராணுவத்துக்கு மரியாதை. பாகிஸ்தான் ராணுவம் சிமெண்ட், இரும்பு கம்பெனி நடத்துகின்றனர். பிஸ்கெட், வேப்பர் உற்பத்தி செய்கின்றனர். 35% ஜிடிபியை கட்டுப்படுத்துகின்றனர். இந்தியா பொறுப்பான நாடு என உலக நாடுகள் பார்க்கின்றன. பாகிஸ்தானில் பயங்கரவாத முகாம்கள் மீது மட்டும் தாக்குதல் நடத்த மட்டுமே விமானப்படைக்கு அனுமதி கொடுக்கப்பட்டது. பாகிஸ்தான் ராணுவம் ரேடாரை தாக்க கூறவில்லை. 7ஆம் தேதி இந்திய ராணுவத்தின் திறமையை உலக நாடுகளுக்கு புரிய வைத்தோம். அன்றைக்கு நடவடிக்கை முடிந்துவிட்டது என தெரிவித்து விட்டோம். ஆனால் பாகிஸ்தான் சிவிலியன் பகுதிகள் மீது தாக்குதல் நடத்தியதுடன் அத்துமீறலில் ஈடுபட துவங்கியது. இதனால் ராணுவம் அடங்கி போவார்கள் என நினைக்க முடியாது, நினைக்க போவதும் கிடையாது, நினைக்கவும் முடியாது. 70% வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்தோம். ஆனால் தற்போது ராணுவத்துக்கு 65% இந்தியாவில் உற்பத்தி செய்யப்படுகிறது. 2030 இதனை 90% உயர்த்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. சமீபத்தில் பாகிஸ்தான் பிட்காயினை அங்கீகரித்துள்ளது. இதனை பயங்கரவாதம், போதை மருந்துக்கு பாகிஸ்தான் பயன்படுத்த வாய்ப்புள்ளது. பாகிஸ்தானை போரை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்கிறது. உலக நாடுகளுக்கு அனைத்து கட்சியை அனுப்பியதால் என்ன பயன் என கேட்கின்றனர். கொலம்பியாவில் நடந்தது ஒரு வெற்றிதான். அடுத்த பாகிஸ்தான் என்ன செய்ய போகிறது என பார்க்க வேண்டும். நாம் வளர்ச்சியை விரும்பும் நாடு, பாகிஸ்தான் போரை விரும்பும் நாடு. நாமாக சண்டையை விரும்புபவர்கள் கிடையாது. பாதுகாப்பை பலப்படுத்த வேண்டும். ராணுவ வீரர்கள் விடுமுறையில் திரும்பும் போது சீருடையில் பயணிக்க அனுமதிக்க வேண்டும். இதனை பார்க்கும் குழந்தைகள் மத்தியில் ஆர்வம் வளரும் என கூறினார். பாகிஸ்தானுக்கு அனுதாபம் தெரிவித்த அறிக்கையை திரும்ப பெற்றது கொலம்பியா அரசு. இந்தியா எம்பிக்கள் குழுவின் கோரிக்கை ஏற்கப்பட்டது. காங்கிரஸ் எம்பி சசி தரூர் தலைமையில் பாஜக, தெலுங்கு தேசம், சிவசேனா, ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா ஆகிய கட்சிகளின் எம்பிக்கள் குழு அமெரிக்கா, கயானா, பனாமா நாடுகளுக்கு சென்றது. பஹல்காம் பயங்கரவாத தாக்குதல் குறித்து இந்தியாவின் நிலைப்பாட்டை உலக நாடுகளுக்கு விளக்கி வருகிறது. அந்த வகையில் கொலம்பியாவில் பார்லிமெண்ட் உறுப்பினர்களை சசி தரூர் தலைமையிலான குழுவினர் சந்தித்து பாகிஸ்தானின் பயங்கரவாத ஆதரவு நிலைப்பாட்டை விளக்கினர். அப்போது இந்திய ராணுவம் ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் பாகிஸ்தானை தாக்கிய பிறகு பாகிஸ்தானில் ஏற்பட்ட உயிரிழப்புகளுக்கு மனமார்ந்த இரங்கலை தெரிவித்த கொலம்பிய அரசாங்கத்தின் எதிர்வினையில் நாங்கள் சற்று ஏமாற்றமடைந்தோம். பயங்கரவாதிகளுக்கு பயிற்சியை தொடர பாகிஸ்தான் பாதுகாப்பான புகலிடத்தை வழங்குகிறது. இது மோசமான செயல் என சசி தரூர் அதிருப்தி தெரிவித்திருந்தார். தற்போது பாகிஸ்தானுக்கு அனுதாபம் தெரிவித்த முந்தைய அறிக்கையை கொலம்பியா அதிகாரப்பூர்வமாக வாபஸ் பெற்றுள்ளது. இந்திய எம்பிக்கள் குழுவின் கோரிக்கை ஏற்கப்பட்டுள்ளது. கொலம்பிய அரசின் அறிக்கை திரும்ப பெற்றப்பட்டதை அறிந்து இந்தியா மகிழ்ச்சி அடைகிறது என சசி தரூர் தெரிவித்துள்ளார். தமிழ் மொழி செம்மொழியாக இருந்ததா, நீங்கள் செம்மொழியாக்கினீர்களா என நாம் தமிழர் கட்சியின் சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார். செய்தியாளர்களிடம் சீமான் பேசுகையில், நான் யாருடனும் கூட்டு சேரவில்லை. சாப்பாட்டில் மட்டும்தான் கூட்டு பொரியல். சண்டை என்றால் தனித்துதான் போட்டியிடுவேன் என்றார். கருணாநிதிக்கும் செம்மொழிக்கும் என்ன சம்பந்தம்? நீங்கள் கொண்டாடினால் நான் முதல்வராகி விடுவேன். நீங்கள் கொண்டாடுவீர்களா, திண்டாடுவீர்களா? தமிழ் மொழி செம்மொழியாக இருந்ததா, நீங்கள் செம்மொழியாக்கினீர்களா? மத்தியில் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்த போது செம்மொழி என அறிவித்ததால் செம்மொழியானதா? தமிழ் செம்மொழி என அனைவரும் கூறுகின்றனர். நீங்கள் யார் தமிழ் மொழிக்கு அங்கீகாரம் பெற்றுத்தர? வர்த்தகர்கள் மாநாட்டில் தமிழில் பெயர் எழுத சொல்லிவிட்டு ஆங்கில பெயரை அப்படியே தமிழில் எழுத சொல்கிறார் முதல்வர். அனைத்து கடைகளிலும் எழுத்து தமிழாக இருக்கும், உச்சரிப்பு ஆங்கிலமாக இருக்கும். எழுத்து ஆங்கிலமாக இருக்கும், உச்சரிப்பு தமிழாக இருக்கும். தமிழ்நாடு என பெயர் வைத்து மயங்க வைத்து மொத்தமாக முடித்து விட்டீர்கள். கருணாநிதி பிறந்த நாளை செம்மொழி நாள் என முதல்வர் அறிவித்தால் கட்சிக்காரர்கள் ஏற்பார்கள், மக்கள் ஏற்க மாட்டார்கள். மொழிக்காக உயிர் நீத்தவர் தாளமுத்து நடராஜன். தாளமுத்து நடராஜன் இறந்த நாளை செம்மொழி நாளாக வைக்க வேண்டும். அதுதான் நடக்கும். நீங்கள் ஆசைக்கு அறிவிக்க வேண்டியதுதான் என்றார். மதுரையில் நடந்த திமுக பொதுக்குழு கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின், 2026ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தலை ஒன்றிணைந்து எதிர்கொள்ள வேண்டும் என கட்சியினருக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளார். நாட்டிற்கு துரோகம் செய்தது திமுக தான். ஸ்டாலின் மாடல் ஆட்சி தான் துரோக ஆட்சி என அதிமுக பொதுச் செயலாளர் EPS தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் மீது சாடியுள்ளார். நிருபர்களை சந்தித்த பழனிசாமி, திமுக தீர்மானத்தில் துரோகம் அதிமுக என கூறியுள்ளனர். துரோகம் செய்தது நாங்கள் இல்லை, திமுக தான் நாட்டிற்கு துரோகம் இழைத்துள்ளது. ஜெயலலிதா முதல்வராக இருந்த போதும் நான் முதல்வராக இருந்த போதும் ஏராளமான திட்டங்கள் கொண்டு வரப்பட்டன. சட்டம் ஒழுங்கு சிறப்பாக பராமரிக்கப்பட்டது. திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு கடந்த 4 ஆண்டுகளில் மக்கள் விரோத ஆட்சி நடக்கிறது. கொலை, கொள்ளை,
வழிப்பறி, பாலியல் சம்பவங்கள் நடக்காத நாளே இல்லை. இதுகுறித்து தினசரி செய்திகள் வந்து கொண்டுள்ளன. ஸ்டாலின் மாடல் ஆட்சிதான் துரோக ஆட்சி. மத்தியில் திமுக 16 ஆண்டுகள் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தது. அப்போது ஏன் கல்விக் கொள்கையில் கவனம் செலுத்தவில்லை? அப்போதே கல்வியை மத்திய பட்டியலில் இருந்து மாநில பட்டியலுக்கு கொண்டு வந்திருக்கலாம். ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும் போது மக்கள் பற்றி கவலை இல்லை, மாணவர்கள் பற்றி கவலை இல்லை. அதிகாரத்தில் இல்லாத போது மற்றவர்கள் மீது பழி சுமத்துவதுதான் திமுகவின் வாடிக்கை. மதுரையில் பந்தல்குடி கால்வாயை மறைத்தது மோசமான ஆட்சி என்பதற்கு சான்று. அவர்களுக்கே கால்வாயை பிடிக்கவில்லை. இதனால் முதல்வர் வரும்போது திரை போட்டு மறைத்தனர். சாக்கடை நீர் செல்லும் கால்வாயை திரை போட்டு மறைத்தனர். சாக்கடை நீர் கால்வாய் தூர்வாரதால் துர்நாற்றம் வீசுகிறது. அது அவர்களுக்கே பிடிக்கவில்லை. ஆதவர்ஜுனா பேசியது தொடர்பாக தாவேக தலைவர் விஜய் என்னுடன் பேசவில்லை. ஆதவர்ஜுனா தனது பேச்சுக்கு மன்னிப்பு கேட்டுள்ளார். அதிமுக தேமுதிக இடையே சுமூகமான உறவு உள்ளது. அதனை உடைக்க வேண்டும் என முயற்சிக்க வேண்டாம், அது நடக்காது என கூறினார். இபிஎஸ் அண்ணாமலை குறித்து ஒருமையில் பேசிய விவகாரத்தில் தாவேக தேர்தல் பிரச்சார மேலாண்மை பிரிவு பொதுச் செயலாளர் ஆதவர்ஜுனா வருத்தம் தெரிவித்துள்ளார். பாமக நிர்வாகிகள் கூட்டத்தில் பேசிய அன்புமணி, சின்ன சின்ன குழப்பங்கள் எல்லாம் இருக்கிறது, இதெல்லாம் கொஞ்ச நாட்களில் சரியாகிவிடும், நீங்கள் அதெல்லாம் மனதில் ஏற்றிக்கொள்ள வேண்டாம் என கூறியுள்ளார். மேலும் பாமக ஒரு ஜனநாயக கட்சி, பொதுக்குழு தேர்வு செய்பவருக்கே கட்சியில் அதிகாரம், நிரந்தரமாக இங்கு யாரும் இருக்க முடியாது, நான் தான் பெரியவன் என்ற எண்ணம் இல்லை, என்னை நீங்கள் தேர்வு செய்தீர்கள், ஒரு தொண்டனாக செயல்படுகிறேன், பாமகவில் நிரந்தர தலைவர் யாரும் இல்லை எனவும் தெரிவித்தார். தாய்லாந்திலிருந்து மும்பை விமான நிலையத்திற்கு வந்த பயணியிடமிருந்து 48 கொடிய விஷப்பாம்புகளை மற்றும் 5 ஆமைகளை சுங்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். வனவிலங்கு நல சங்க குழுவினர் உதவியுடன் விஷப்பாம்புகள் குறித்து இனங்களை அடையாளம் காணப்பட்டது. வனவிலங்கு பாதுகாப்பு சட்டத்தின் விதிகளின்படி ஊர்வனவற்றை அவை கொண்டுவரப்பட்ட நாட்டிற்கு திருப்பி அனுப்ப வனவிலங்கு குற்ற கட்டுப்பாட்டு பணியகம் உத்தரவிட்டுள்ளது. ஒடிசாவின் கலஹண்டி மாவட்டத்தில் உள்ள தேசிய நெடுஞ்சாலை 26 இன்று ஒரு உதவி துணை ஆய்வாளரின் எரிந்த உடல் கண்டெடுக்கப்பட்டது. அவரது அருகில் அவர் ஓட்டி வந்த மோட்டார் சைக்கிளும் முற்றிலும் எரிந்து நாசமானது. இந்த சம்பவம் தொடர்பாக போலீஸ் அதிகாரி சேஷாதவ் பெஹ்ரா கூறும்போது, முதற்கட்ட விசாரணையில் கோலாப்பி சென்று கொண்டிருந்த மோட்டார் சைக்கிள் லாரியில் மோதி தீப்பிடித்ததாக சிலர் தெரிவித்தனர். ஆனால் மரணத்திற்கான உண்மையான காரணத்தை முழுமையான விசாரணை மூலம் கண்டறிய முடியும். அங்கிருந்து தப்பி சென்ற லாரியை பிடிக்க தேடுதல் வேட்டை தொடங்கப்பட்டுள்ளது. தடயவியல் குழுவினர் சம்பவ இடத்திலிருந்து ஆதாரங்களை சேகரித்துள்ளனர். சம்பவம் அனைத்து கோணங்களிலும் விசாரிக்கப்பட்டு வருகிறது. மேலும் உடல் பிரேத பரிசோதனைக்கு அனுப்பப்பட்டுள்ளது. பரிசோதனைக்கு பின்னர் முழு விவரமும் தெரிய வரும் என தெரிவித்தார். நேற்று முதல் வங்கி சேமிப்பு கணக்குகளில் குறைந்தபட்ச இருப்பு தொகை இல்லாதவர்களுக்கு எந்த அபராதமும் விதிக்கப்படாது என கனரா வங்கி அறிவித்துள்ளது. மாணவர்கள் போராட்டத்தின் போது அதனை ஒடுக்குவதற்காக பிரதமராக இருந்த ஷேக் ஹசீனா மனிதநேயத்திற்கு எதிரான குற்றத்தில் ஈடுபட்டார் என வங்கதேச அரசு குற்றம் சாட்டியுள்ளது. ரஷ்யாவின் முக்கியமான விமானப்படை தளம் மீது உக்ரைன் ட்ரோன்களை ஏவி தாக்குதல் நடத்தியது. இதில் 40 போர் விமானங்கள் சேதமடைந்திருக்கலாம் என தகவல் வெளியாகியுள்ளது. இத்துடன் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைந்தன. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதுடன் அனைவருடனும் பகிருங்கள். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.